கோல்டு ரெக்கார்ட் பிரேக் ஹை பை த சேம் டைம் வந்து அந்த ரெக்கார்ட் பிரேக் ஹையை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு மேஜர் கரெக்ஷன்ல இருக்கு. பிசிக்கல் கோல்டு நிறைய வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சது வந்து கீழே இறங்கிட்டு இருக்கேன். இதுக்கு அப்படி பயந்து போய் வாங்கணும், வாங்கிட்டு ஏன் வந்து ஐயோ உள்ளதெல்லாம் போச்சேடா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஏன் நீங்களே உங்களை வருத்தத்துக்குள்ளாக்கி கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிருக்கலாமே. மாசம் அந்த கோல்டு அக்யூமுலேட் பண்ணிருந்தீங்கன்னா ஒன்னும் பெரிய தொந்தரவுல இருந்திருக்காது. பரவாயில்ல, இது கூட ஒரு லெசனா இருக்கட்டும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், அதாவது ஒரு தன்னுடைய வீட்டை மட்டும் நிர்வகிக்க கூடியவங்களுக்கே நிறைய அனுபவம் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு அனுபவமா இதை பாருங்க. கண்டிப்பா கோல்டு பிரைஸ் வாங்கி வச்சது கீழே விழுந்துச்சுன்னு வருத்தப்பட வேணாம். இது திருப்பியும் மேல ஏறும். கோல்டு பிரைஸ் கிட்ட நியூ ஹை லைக் 1,20,000 1,30,000. அதாவது ஒரு பவுனுடைய காஸ்ட், நான் சொல்றது ஒரு கிராமோட காஸ்ட் 10,000 தாண்டியே தீரும். 10,000 தாண்டது 12,000 to 13,000 மார்க்கு கண்டிப்பா போய் நிற்கும். அது வந்து நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ் வந்து டிராவல் ஆகிற மாதிரி. இது எல்லாம் நான் இமிடியட்டா நடக்கும் அப்படின்றத சொல்ல மாட்டேன். இட் வில் டேக் சம் டைம். கோல்டு அக்யூமுலேட் பண்ணலாமா வேணாமா? கண்டிப்பா அக்யூமுலேட் பண்ணலாம். இட் இஸ் a right time. டாலர்ஸ் USDல 2,700 to 2,800 டாலர்ஸ்ல அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கன்ஃபார்ம் திருப்பியும் கோல்டு ஒரு நியூ ஹை இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். கீப் ஆன் இன்வெஸ்டிங். ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருத்தத்துக்குள்ளாகாதீங்க. கொஞ்சமா கை இருப்புக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.